ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கணபதி நார்த்தங்காயை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நார்த்தங்காய் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது லெமன் வகையை சார்ந்தது தான். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அல்சர் ப்ராப்ளத்தினால வர வயிறு வலியெல்லாம் இதில் சரியாயிரும். அது மட்டும் இல்லைங்க, உடம்பு வலி இருந்தாலும் அது நமக்கு சரியாயிரும். இது சாப்பிட்றதுனால அஜீரணத்தை போக்குது, பிளட் சர்க்குலேஷனை அதிகமாக்கி நம்மளுக்கு பசியை தூண்டுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணிவிட்டு இது மேலே இருக்கிற தோலெல்லாம் நம்ம சீவி எடுத்துடலாம். ஏன்னா அது லைட்டாக கசப்புத்தன்மை இருக்கும். தோலை சீவிட்டிங்கன்னா ரொம்பவே இனிப்பாக இருக்கும். அந்த லேயர், ஃபஸ்ட் லேயர், உள்ளே இருக்கிற லேயர் ரொம்பவே புளிப்பாக இருக்கும், லெமன் மாதிரியே இருக்கும். இதை வெறுமனே சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை கட் பண்ணவே பாதியானத்தை சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே கூட நீங்கள் சாப்பிடலாம். அப்படியே பிடிக்காதவங்க இதை இப்படி கட் பண்ணி ஒரு பேனில் நான் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகும் ஒரு பிஞ்ச் வெந்தயமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கணபதி நார்த்தங்காயை இதில் போட்டுக்கலாம். இதை ஒரு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சூடு ஆனதும் நம்ம இதில் புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு அதை கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது இந்த புளி தண்ணியிலே நல்லா வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நல்லா உப்பு, காரம், புளி எல்லாமே நல்லா பிடிச்சிக்கும். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெல்லம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நல்லா தட்டிட்டு இப்போ நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நான் அச்சு வெல்லத்தில் ஒரு அச்சு வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி இதில் நல்லா இனிப்பு சுவையும் பிடிச்சிரும் நல்லா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான கணபதி நார்த்தங்காயை வச்சு நம்ம ஒரு எம்மியான ரெசிபி பண்ணியாச்சு. இதை பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. இதை நீங்கள் இஞ்சி புளி மாதிரி நீங்கள் தொட்டுக்கிட்டும் சாப்பிடலாம். இதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறுமனே நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி இதை வச்சு எல்லோரும் ஊறுகாய் தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்வாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.